கிறிஸ்மஸ் வந்தாச்சு. இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வாங்கலாமா இல்லை சாக்லேட் வாங்கலாமா? சரி, சாக்லேட்டே வாங்கலாம். சாக்லேட் வாங்கணும், கடைக்கு போகணுமே. அண்ணா வணக்கண்ணா. நல்லா கிளாஸா மாசா ரிச்சா 50 பைசாக்கு சாக்லேட் தாங்கண்ணே. சீ, 50 பைசாக்கா? இவ்வளோ பில்டப் பண்ண? இந்தா வச்சுக்கோ. ஐயா, இந்த ஆள் என்ன சைக்கிள் கேப்பில் கலாயிச்சானே, ஒரே அசிங்கமாக போச்சு. சி, சரி வாடா, சாக்லேட் வாங்கிட்டோம், போகிற வழியிலே கொடுப்போம். என்னடா யாருமே இன்னும் கண்ணுக்கு மாற்றலை? இதோ ஒரு பெரிய மனுஷன் வரான், புடி புடி. இன்னைக்கு கிறிஸ்மஸுங்க, சாக்லேட் எடுத்துக்கோங்க. அம்மா தாயே, 10 நாள் சாப்பிடலம்மா, ஏனாச்சும் இருக்கா? சி, கிட்ட வராத தூரம் போ. சரி நீங்கள் எடுத்துக்கோங்க சாக்லேட்டை. சாக்லேட் கொடுக்குறீங்க, சரி. எதுக்கு நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்? அதுவா, ஏசப்பா நமக்காக பிறந்தாரு, சிலுவையில் மரிச்சாரு, அதுக்காக தானே நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். கரெக்டா? அம்மா தாயே. சி, அலையாத, கொடுக்குற இரு. சரி, நாமளும் பிறந்தோம், ஏசப்பாவும் பிறந்தாரு. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நாம் பிறந்தோம் சரிங்களா, ஆனால் பாவிகளான நமக்காக ஏசப்பா பிறந்தாரு. சரி, நாம் பேசிக்கிட்டு இருந்தப்ப பிச்சைக்காரங்க ஒருத்தவங்க வந்தாங்க, நீங்கள் அதை கவனிச்சிங்களா? ஆமாம், கவனிச்சா. அதுக்கு ஏழைகளை ரட்சிக்க தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாங்க. இது தெரியாத சில பேர் நான் இதை செஞ்சேன், நான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு பாவிகளாக இருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஏழைகளுக்கு இறங்கி நம்மளால் முடிஞ்சதை செய்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இன்னும் ஆசீர்வதிப்பார். இது தாங்க உண்மையான கிறிஸ்மஸ். அப்பா, உண்மையான கிறிஸ்மஸ்ன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க. மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல்.